ஒரு குழி அல்லது ஒரு யூனிட்னா 1 மீட்டருக்கு 1 மீட்டர் அதை கணக்கு வச்சு போட்டால் 4780 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. இதை சரி ஒரு கணக்கு தான் போடுறீங்க சார், அடுத்து வந்த வெள்ளத்திலேயோ அதை அடிச்சுட்டு போச்சுன்னு யாராவது சொல்லுங்க. அதனால என்ன பண்ணாங்க, இந்த லாரி எல்லாம் கிட்டத்தட்ட அவங்க மிட்சுபிஷிங்கிற கம்பெனி கிட்ட இருந்து ஜேசிபி வாங்கியிருக்காங்க. அந்த ஜேசிபியில் ஜிபிஆர்எஸ் மேப் இருக்குது. ஸோ எத்தனை முறை வந்துட்டு போயிருக்கு ஒரு தடவை அல்றதுக்கு, இதையும் வச்சு கிராஸ் செக் பண்ணி கடைசியாக இந்த 4700 இப்போ 4780 கோடிக்கு எடுத்திருக்காங்க. தமிழ்நாடு அரசுக்கு வந்தது வெறும் 38 கோடி தான். இப்போ மீதி இந்த வழக்கில் இடிக்கு பவர் இல்லை. இன்னொன்று இடியுடைய பிஎம்எல்ஏ ஆக்டில் 66 அந்த நம்பர் 66 ஆர்டிக்கல் படியாக அப்படி நடந்ததற்கு ஆதாரம் இருந்தால் உள்ளூர் போலீஸ் போடுறதுக்கு டைரக்ஷன் கொடுக்கலான்னு இருக்குன்னு இடி சொல்லியிருக்கு. உடனே இல்லைன்னு இவங்க பேசியிருக்காங்க. தமிழக அரசுக்கு 3 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. அதனால் இது நிச்சயமாக மிக கழுத்தில் கேஎன் நேருடைய தம்பி கம்பெனியில் இருக்கும் 2 பிஏக்கள். அவங்க மாணவர்கள்ட்ட 2 லட்சம் பேர் தேர்வு எழுதுனாங்க. மொத்தம் செலக்ட் ஆனது 2538. அதில் தெளிவாக ஒரு 150 பேர் உட்காந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருந்திருக்காங்க. தேர்விற்கு 10 நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் இவங்களுடைய கேஎன் ரவிச்சந்திரனுடைய நெருங்கிய பிஏக்களுடைய வாட்ஸ்அப்பில் இருந்து இந்த 10 ரூபா நோட்டில் இருக்கிற இந்த ரூபா நம்பரை டைப் அடிச்சோ இல்லை இதை மாத்திரம் ஸ்கேன் பண்ணி அப்படியே அனுப்பிச்சிருவாங்க. இப்போ அடுத்த 2 நாள் அவங்க சொல்கிற இடத்துக்கு போனீங்கன்னா இந்த ரூபா நோட் அப்படியே முழு நோட்டை காட்டி அவங்க நீங்கள் தான் அவங்கன்னு செக் பண்ணிக்கிட்டு இந்த 10 ரூபாய் காட்டியவர் ஒரு இது பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் ஒரு கம்பெனி பேரையும் சொல்லுவார். அதுக்கு 25 to 35 லட்சம் ரூபா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஏன்னா அவ்வளோ கேஷ் கொடுக்க முடியாது. ஸோ பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த பணம் திருப்பி இங்கேருந்து வெளியில் ஹவாலா மூலம் போயிருக்கு. இந்த மணி ட்ரெயில் அத்தனையும் நாங்கள் 150 பேர் வரைக்கும். இது எப்படி லீக் ஆச்சு, டெல்லியிலேருந்து லீக் ஆச்சா அப்படின்னு பார்த்தா இல்லை. இதை லீக் செய்தது முதல் குடும்பத்தின் ஆசையோடு திருச்சியை 2வது மாவட்ட செயலாளராக இருக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சருடைய ரசிகர் மன்ற தலைவர் தான். இந்த ஆட்சி வந்து ஒரு 6 மாதம் கழித்து ஒரு முறை திரு கேஎன் நேரு அவர்கள் முதலமைச்சரை சந்திக்க போனாராம். அப்ப பேசியெல்லாம் முடிச்ச உடனே இது பண்றோம் அது பண்றோம் ஏதோ சொன்ன பொழுது அவர் முதலமைச்சர் சொன்னாராம், சரி எல்லாம் சரி சார், நீங்க போய் எதுக்கும் நம்ம மாப்பிள்ளை சாரை பார்த்துட்டு போயிடுங்க அப்படின்னாராம். நான் எதுக்கு அவரை பார்க்கணும், அவர் எதுவும் பொறுப்பு இல்லை எதுக்கும் பார்த்துட்டு போயிடுங்க தலைவரே, நம்ம கீழே 41 எம்எல்ஏ இருக்காங்க, இதெல்லாம் நம்ம கிட்ட வச்சு அப்படின்னு சொன்னதாகவும் அதனால் முதலமைச்சர் வருத்தம் அடைந்தார் என்றும் அது தொடர்ந்து கொண்டு இருந்ததாம். இப்ப என்னடான்னா இந்த வழக்கு நமக்கு இப்பதான் தெரியும். இந்த மணல் கடத்தல் வழக்குல இப்ப நீங்க இப்ப டிஜிபி போட்ட லெட்டருக்கு பதில் அனுப்பலன்னா கேஸ் போடுவாங்கன்னு. இப்போ இந்த வழக்கு இன்னும் ஒரு வாரத்தில் அவங்க இடி வழக்கு போட்டுருவாங்க. அதனால லீக் பண்ணி விட்டுருவோம். ஸோ கேஎன் நேருவுக்கு செக் வைக்கிறதுக்காக முதலமைச்சர் முதல் குடும்ப ஆசியோடு ரியல் ஒன் நண்பர்களுக்கு வணக்கம். அரசியல் அதிர்வு நிகழ்ச்சியில் நம்முடன் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த மணல் கடத்தல் விவகாரத்தில் இடி தமிழக அரசுக்கு 3 வாரம் டைம் கொடுத்துருக்கு. இதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது போன வருஷம் ரொம்ப சீரியஸாக நம்ம எல்லாமே கூட பண்ணியிருப்போம். 5 மாவட்டங்களில் மணல் கடத்தல் எல்லா இடத்துலையும் ரெய்டு பண்ணாங்க. அப்போது போய் பண்ணன்னு வச்சுக்கோங்க, ஆற்று மணல் எடுக்கிறதுக்கு டெண்டர் விடுறாங்க. ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ ரேட்டுன்னு கவர்மெண்ட் ரேட்டு இருக்குது. எடுத்த அந்த ரேட்டில் பில்லு போட்டது எவ்வளோன்னா, எடுத்த மண் அளவு 38 கோடிக்கு எடுத்ததாக பில்லு போட்டிருக்காங்க. இப்போ அவங்க எப்படி ரேட்டுனா, ஒரு யூனிட்டு 750 ரூபா. ஒரு யூனிட்னா உங்களுக்கு ரஃப்லி 1 மீட்டருக்கு 1 மீட்டர்னு வச்சுக்கோங்க. ஆனால் மார்க்கெட்டில் மெட்ராஸ் ரேட்டு கிட்டத்தட்ட 8000 to 10000 ரூபா. 3 யூனிட் சேர்ந்தால் ஒரு லாரி வந்துடும். ஒரு லாரி இன்றைக்கி மெட்ராஸில் 22,000 to 25,000 ரூபா வருது. ஆனால் 1000 ரூபா ரேட்டில் போட்டதே 38 கோடி தான். இப்போ இது 3 மடங்கு 10,000 ரூபா போட்டால் என்ன வருங்கிறத விட்டுருங்க. ஆனால் டெண்டர் விடுறப்பயே என்ன கண்டிஷன் போட்டிருப்பாங்கன்னா, 3 அடி, இன்னும் சொல்ல போனால் 0.9 மீட்டர்ஸ் தான் எடுக்கணும். ஏன்னா அதுக்கு கீழே எடுத்தால் உங்களுக்கு ஆறு பாதிக்கும், தண்ணி தேங்க முடியாமல் போயிடும், ஊருக்குள்ளே தண்ணி வந்துடும், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு அப்போ 0.9 மீட்டர் ஹைட்டுக்கு தான் எடுக்கணும். நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா 30 அடிக்கு எடுத்திருப்பாங்க. இதுக்கு கீழே போனால் சிந்து சமவெளி நகரமே வெளில வந்துடும். அந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க. இதை என்ன பண்ணாங்கன்னா, இடி சயின்டிஃபிக்காக காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஐடி கிட்ட கன்சல்ட் பண்ண, ஐஐடி
நீட்டி ட்ரோனை விட்டு எந்த அளவுக்கு ஆழத்துக்கு எடுத்திருக்காங்கன்னு பார்த்துட்டு இப்போ ஒரு குழி அல்லது ஒரு யூனிட்னா 1 மீட்டருக்கு 1 மீட்டர் அதை கணக்கு வச்சு போட்டால் 4780 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. இதை சரி ஒரு கணக்கு தான் போடுறீங்க சார், அடுத்து வந்த வெள்ளத்துலேயோ அதை அடிச்சுட்டு போச்சுன்னு யாராவது சொல்லுங்க. அதனால என்ன பண்ணாங்க, இந்த லாரி எல்லாம் கிட்டத்தட்ட அவங்க மிட்சுபிஷிங்கிற கம்பெனி கிட்ட இருந்து ஜேசிபி வாங்கியிருக்காங்க. அந்த ஜேசிபியில் ஜிபிஆர்எஸ் மேப் இருக்குது. ஸோ எத்தனை முறை வந்துட்டு போயிருக்கு ஒரு தடவை அல்றதுக்கு, இதையும் வச்சு கிராஸ் செக் பண்ணி கடைசியாக இந்த 4700 இப்போ 4780 கோடிக்கு எடுத்திருக்காங்க. தமிழ்நாடு அரசுக்கு வந்தது வெறும் 38 கோடி தான். இப்போ மீதி யாரோட பாக்கெட்டுக்கோ போயிருக்கு. அதே 10,000 ரூபான்னு போட்டால் 47,000 கோடி. அதுக்குள்ளேயே நம்ம போகல. கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ரேட்டு படி இவ்வளோதான். இதுக்கு ஏன், அதாவது அவங்களுடைய நம்ம போலீஸ் போட்டால் எஃப்ஐஆர்னு சொல்லுவோம், இடி போட்டால் இசிஐஆர். அந்த இசிஐஆரில் இது இருந்துச்சு. நானே என்னுடைய பிஜேபி வக்கீல் நண்பர்கள்ட்ட, என்ன சார் சும்மாவானு கேஸை போடுறீங்க, ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலை, நம்ம ரியல் ஒன்றில் பேசினா கீழே வந்து இது வெறும் பேச்சு, ஒன்றும் நடக்காது அப்படின்னு கமெண்ட் அடிக்கிறாங்க சார். இல்லை ஸ்டெப் எடுக்கிறாங்க. என்னடான்னா இந்த வழக்கில் 6 மாதத்துக்கு முன்னாடி தமிழக டிஜிபிக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. நாங்கள் போனது ஒரு விஏஓவை கொன்ற வழக்கில் இருந்த அந்த எஃப்ஐஆர் வச்சு உள்ளே வந்து பார்த்தா இந்த அளவுக்கு இங்கே திருடப்பட்டிருக்கு, இதுக்கு நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொன்னால் 6 மாதமாக எஃப்ஐஆர் போடல. உடனே இவங்க போட்டிருக்காங்க. அப்போ தமிழக அரசு சார்பாக வாதாடிய வழக்கறிஞர் என்ன சொன்னார், ஐயா நாங்கள் இதே மாதிரி குஜராத்தில் நடக்குது, ராஜஸ்தானில் நடக்குது, உத்தரப்பிரதேஷ் அங்கெல்லாம் போடல, இங்கே தான் சார். அங்கே நடந்தால் அங்கே போடணும், இங்கே இவங்க போடணும், இல்லை அங்கே இருக்கிற எதிர்கட்சி போடணும். அதை விட்டுட்டு இந்த பதில் சொன்னால் அதுக்கு அடுத்தது இடிக்கு பவர் இல்லை. இப்போ ஒரு பேச்சுக்கு நம்ம சொல்கிறோம், நமக்கு இப்போ இந்த வீடு தாண்டி போகிறோம், ஒரு தீ இங்கே புகை வருது, வீட்டில் யாரும் இல்லைன்னா நம்ம இதுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோமா, நீங்கள் யார் சொல்கிறதுக்குன்னு யாரும் கேட்குறதில்ல. அது மாதிரி ஒரு தவறு நடந்திருந்தால் யாராக இருந்தாலும் சொல்லலாம். இன்னொன்று, இடியுடைய பிஎம்எல்ஏ ஆக்டில் 66 அந்த நம்பர் 66 ஆர்டிக்கல் படியாக அப்படி நடந்ததற்கு ஆதாரம் இருந்தால் உள்ளூர் போலீஸ் போடுறதுக்கு டைரக்ஷன் கொடுக்கலான்னு இருக்குன்னு இடி சொல்லியிருக்கு. உடனே இல்லைன்னு இவங்க பேசியிருக்காங்க. தமிழக அரசுக்கு 3 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. அதனால் இது நிச்சயமாக மிக கழுத்தில் நெரிக்கக்கூடும். இது ஏற்கனவே அந்த 5 மாவட்ட கலெக்டரை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அதுக்கேற்றாப்புல உச்சநீதிமன்றம் போயிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயத்தை சொன்னால், இந்த உச்சநீதிமன்றம் உயர் நீதிமன்றம்லாம் போனால் இவங்க எந்த மாதிரி லாயரை வைப்பாங்க, நம்ம அடிக்கடி சொல்லுவோம், ஒரு லாயருக்கு 15 லட்சத்துலேருந்து 30 லட்சம் கொடுப்பாங்க. உடனே ஒரு ஹியரிங்க்கு, அதாவது ஹியரிங்னா சாதாரணமாக 10லேருந்து 15 நிமிஷம் தான். அதுலேயும் ஒரு வக்கீல் கிடைக்கிறது 5லேருந்து 10 நிமிஷம் தான் கிடைக்கும். ஒன்றுக்கு மேலே கூட வருவாங்க. கிட்டத்தட்ட அந்த கரூர் வழக்கில் அன்றைக்கி 20 வழக்கறிஞர்கள் பேசினாங்க, 400 பேர் அன்றைக்கி இதில் இருந்தாங்க. ஸோ அது மாத்திரம் 4 மணி நேரம் நடந்தது. என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் சொல்லுவார், நான் இது வரைக்கும் உச்சநீதிமன்றத்தில் அதிகமாக பேசினது 40 நிமிஷம் தான் ஒரு கேஸில். அதில் ஜெயிச்சார். அப்போ ஜெயிக்கிற பார்ட்டே 40 நிமிஷம் பேசினார்னால் இன்னும் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இப்போ உங்களுக்கு நான் இன்றைக்கி அனுப்பிச்சிருக்கிறேன், கேரளாவின் உங்களுக்கு இது அந்த தங்க கடத்தல் வழக்கில் உங்களுக்கு கபில் சிபலை போட்டார்கள். அவருக்கு ஒரு ஹியரிங்க்கு 15.5 லட்சம் கொடுத்த கேரளாவுடைய ஜிஓவையும் பேப்பர் கட்டிங் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். தயவுசெய்து மக்களுக்கு காட்டுங்க. நம்ம செய்தி அடிப்படையில் தான் சொல்கிறோம். இப்போ இந்த வழக்கில் எல்லாமே அபிஷேக் மனு சிங்வி, கபில் சிபல், சித்தார்த் லுத்ரா, அப்புறம் இவர், இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ பேர் ஆஜராயிருக்காங்க. ஸோ இந்த வழக்கில் நிச்சயமாக மாட்டுவார்கள். இப்போ இது ஒன்றில் மாத்திரம் இல்லை சார், எல்லா வழக்குலையும் இது மாதிரி வரும். உதாரணமாக பின்னி வழக்கில் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸ்வான் அஃபிடவிட் கொடுத்துருக்காங்க, நாங்கள் 50 கோடி பல பேருக்கு லஞ்சம் கொடுத்து தான் இந்த பில்டிங்கை கட்டணும் அப்படின்னு. அதில் பிகேஎஸ்க்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருக்கு. அன்னைக்கு உள்ளூர் எம்எல்ஏ பிகேஎஸ், அதாவது 2016 நடந்தது. அப்பொழுது அவர் எதிர்க்கட்சி எம்எல்ஏவாக இருந்தவர். அப்போ அவருக்கு கொடுத்துருக்கு. ஆனால் இந்த வழக்கை போட்டுட்டு இது கொரோனாக்கு முன்னாடி வாரம் கரெக்டாக இந்த கேஸு வருது ஹைகோர்ட்டில். இதுக்கு டிவிஎஸ்சி வழக்கு எஃப்ஐஆர் போடணும்னு. ஆனால் போட்டது 2024 தான், போன ஆட்சி முடிஞ்சு 24 டிசம்பரில் போடுறாங்க. 23 ஜனவரியில் 10 நாளில் இடி போனால் இந்த வழக்கிற்கு 380 கோடி, அதாவது இந்த பின்னி இடம் வாங்குறதுக்கு 380 கோடி மொரீஷியஸ்லேருந்து லேண்ட்மார்க்குக்கு வந்திருக்கு. மணி லாண்டரிங் நடந்திருக்கு. ஆனால் இந்த எஃப்ஐஆரை கொண்டு போய் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எஃப்ஐஆர் இல்லைன்னு இருக்குது. அந்த வழக்கு எடுக்கலாம். அதே மாதிரி அசோக் நகரில் ஒரு தனியார் கம்பெனி 2 பார்ட்னர்ஸ், இதை நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த வழக்கில் தம்பி சார் ஒருத்தர் மிக தீவிரமாக மாட்டுகிறார்ன்றாங்க. அதே மாதிரி இன்னும் மற்றவர்களுக்கு வரும். இந்த மணல் கொள்ளையில் அமைச்சர்கள் யாராவது சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்களா சார்?
சார் இந்த 4780 கோடி என்பது உங்களுக்கு திருச்சி, கரூர் அந்த 5 மாவட்டம் தான், அந்த சரௌண்டிங்ல மட்டும் அந்த 5 மாவட்டம் தான் வந்திருக்கு. இன்னும் அரியலூர், இந்த மாதிரி பெரம்பலூர்னு நினைக்கிறேன். இன்னும் ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டத்தில் 25 மாவட்டங்களில் மணல் அள்ளப்படுகிறது. ஆனா மணலை விட இப்போ எம்சாண்ட் தானே சார் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். அது வெளியில் சொல்கிறது. நீங்கள் எம்சாண்ட் பூச்சிக்கு சரியாக இருக்கும், இதுக்கு அதுதான் சரி வரும், இப்போ ரூஃபிங்க்கு இதுக்கெல்லாம் இப்படிலாம் ஃபீலிங்ஸ் இருக்குது. அதாவது இன்னும் மேஸ்திரிகளுக்கு அந்த இது இல்லை. எம்சாண்டுக்கும் பேசிக் கொஞ்சம் மணல் தேவை சார். எம்சாண்டில் எடுத்தால் இன்னும் எந்த அளவுக்கு ஊழல் இருக்குன்னு இன்னும் அது பெரிய லெவலில் போகும். ஆனால் இடி இன்னொரு வேலையும் செஞ்சுருக்கு. அது நீங்கள் கவனிச்சிங்களா? என்ன வேலை சார்? கரூரில் இந்த வழக்கில் லெட்டர் வந்திருக்கு. இப்போது நேரு வழக்கில் அதை பற்றி நான் எதுவும் பார்க்கல சார். அதாவது திரு KN நேருவுடைய தம்பி TVH வழக்கில் அவருடைய நம்ம பேசிட்டோம். நீங்கள் அதாவது ரெய்டு பண்ணப்போ 25 கோடி கடனில் பேங்க்கில் கடன் வாங்கி திருப்பி கட்டவில்லை. அந்த பணத்தை ரெய்டுக்கு போன இடத்துல திரு KN நேருவுடைய தம்பி அலுவலகத்தில் அவருடைய PAக்கள், திரு KN நேருடைய மகன், இவங்க எல்லாருடைய ஃபோனு லேப்டாப்லாம் எடுத்ததில் அதில் அவர் வேலை செய்யும் முனிசிபாலிட்டி மற்றும் வாட்டர் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 2538 பேருக்கு வேலை கொடுத்ததில் 25 35 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கி ஆமாம் அது 888 கோடினாங்க சார். அது எப்படி நடந்ததுன்னு விளக்கம் கொடுத்துருக்காங்களாம். இதில் 2 விஷயங்கள் பார்க்கணும். அதாவது நமக்கு எல்லாம் செந்தில் பாலாஜி நிறைய கண்டென்ட் கொடுத்தார். முன்னாடி அவர் கட்டுற வீடு, அவர் 10 ரூபாய் பாலாஜி, இதெல்லாம் வந்துச்சு. அவர் கட்டுற வீடு எப்படி சார் நமக்கு தெரியும்? அந்த சர்வே நம்பர் கிடச்சிது. அதுக்கப்புறம் நான் ஈஸி போட்டு பார்த்தேன். பட் சர்வே நம்பர்லாம் அவ்வளோ எளிதாக கிடைக்காது. இதையெல்லாம் அன்றைக்கு வெளியிட்டது திருச்சியைச் சேர்ந்த மூத்த அமைச்சர் தன்னுடைய நெருங்கிய நண்பரான இங்கே ஒரு ஊடக புலி ஒருத்தட்ட கொடுத்ததா, அதனால தான் வெளியில் வந்துச்சுன்னாங்க. இப்போது ரிவர்ஸில் போன முறை KN நேருக்கு ரைடு வந்தப்போ செந்தில் பாலாஜி கொடுத்தார் என்றும், இந்த முறை இப்போ இடி லெட்ரு போட்டு தான் இந்த லெட்டருக்கு இதே மாதிரி டிஜிபிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம போன முறை மணல் கடத்தலில் பார்த்தா மாதிரி இந்த மாதம் போன மாதம் 27ஆம் தேதி, இன்றைக்கி தேதி 3ஆம் தேதி, ஒரு வாரம் முன்னாடி 27ஆம் தேதி அன்னைக்கு இடி தமிழக டிஜிபிக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. 4 பக்கம் லெட்ரு, 234 பக்கத்துக்கு என்க்ளோஷர். அதில் இந்த மாதிரி நடந்திருக்கு. அண்ணா பல்கலை, அதாவது TNPSC வழியாக தேர்ந்தெடுக்காமல் திடீரென்னு அண்ணா பல்கலைக்கழகம் இதை கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணணுன்னு சொல்லிட்டு, அப்படி செட் பண்ண பிறகாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திரு KN நேருவுடைய தம்பி கம்பெனியில் இருக்கும் 2 PAக்கள் அவங்க மாணவர்கள்ட்ட 2 லட்சம் பேர் தேர்வு எழுதுனாங்க. மொத்தம் செலக்ட் ஆனது 2538. அதில் தெளிவாக ஒரு 150 பேர் உட்காந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருந்திருக்காங்க, மூலமாக எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு என்னென்னா, தேர்விற்கு 10 நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் இவங்களுடைய ரவிச்சந்திரனுடைய நெருங்கிய PAக்களுடைய வாட்ஸ்அப்பில் இருந்து இந்த 10 ரூபா நோட்டில் இருக்கிற இந்த ரூபா நம்பரை டைப் அடிச்சோ இல்லை இதை மாத்திரம் ஸ்கேன் பண்ணி அப்படியே அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ அடுத்த 2 நாள் அவங்க சொல்கிற இடத்துக்கு போனீங்கன்னா இந்த ரூபா நோட் அப்படியே முழு நோட்டை காட்டி அவங்க நீங்கள் தான் அவங்கன்னு செக் பண்ணிக்கிட்டு, இந்த 10 ரூபாய் காட்டியவர் ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் ஒரு கம்பெனி பேரையும் சொல்லுவார். அதுக்கு 25 35 லட்சம் ரூபா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஏன்னா அவ்வளோ கேஷ் கொடுக்க முடியாது. ஸோ பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த பணம் திருப்பி இங்கேருந்து வெளியில் ஹவாலா மூலம் போயிருக்கு. இந்த மணி ட்ரெயில் அத்தனையும் நாங்கள் 150 பேர் வரைக்கும் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இது எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் டிஜிபியை கேஸ் போடணும்னு இருக்காங்க. நம்ம அப்பாவு சார் பேசியிருக்காரு. அதுக்கெல்லாம் அவங்களுக்கு பவர் இல்லை, சட்டத்தில் அப்படி உரிமையே இல்லைங்கிற. சார், உங்களுக்கு நீங்கள் முதல்ல பேசினது தான் சட்டப்படி தப்பு. அப்பாவுங்கிறவர் சபாநாயகர், எல்லோருக்கும் பொதுவானார். நீங்கள் ஒரு நிமிடத்தில் சபாநாயகராக அறிவிக்கப்பட்ட பிறகு உங்களுக்கு கட்சி சார்பே இருக்கக்கூடாது. நீங்கள் எதுக்கு நேருக்கு சார்பாக பேசுகிறீர்கள்? அடுத்தது, சட்டத்தில் பிரச்சனை இருந்தால் அது கோர்ட்டில் பார்த்துக்கணும். சட்டத்தில் மிக தெளிவாக இடி சட்டத்தில் 66 இது எப்படி லீக் ஆச்சு, டெல்லியிலேருந்து லீக் ஆச்சா அப்படின்னு பார்த்தா இல்லை. இதை லீக் செய்தது முதல் குடும்பத்தின் ஆசையோடு திருச்சியை 2வது மாவட்ட செயலாளராக இருக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சருடைய ரசிகர் மன்ற தலைவர் தான் அப்படின்னு ஓடுது. கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியா சார்? இப்போ இல்லை, அதாவது இந்த ஆட்சி ஒரு 6 மாதம் கழித்து ஒரு முறை திரு KN நேரு அவர்கள் முதலமைச்சரை சந்திக்க போனாராம். அப்போ பேசியெல்லாம் முடிச்ச உடனே இது பண்ணுறோம் அது பண்ணுறோன்னு ஏதோ சொன்ன பொழுது அவர் முதலமைச்சர் சொன்னாராம், சரி எல்லாம் சரி சார், நீங்கள் போய் எதுக்கும் நம்ம மாப்பிள்ளை சாரை பார்த்துட்டு போயிடுங்க அப்படின்னாராம். நான் எதுக்கு அவரை பார்க்கணும்? அவர் எதுவும் பொறுப்பில் இல்லை, எதுக்கும் பார்த்துட்டு போயிடுங்க தலைவரே, நம்ம கீழே 41 MLA இருக்காங்க, இதெல்லாம் நம்மக்கிட்ட வச்சு அப்படின்னு சொன்னதாகவும், அதனால் முதலமைச்சர் வருத்தம் அடைந்தார் என்றும்
அது தொடர்ந்து கொண்டு இருந்ததாம். இப்போ என்னடான்னா இந்த வழக்கு நமக்கு இப்போ தான் தெரியும். இந்த மணல் கடத்தல் வழக்கில் இப்போ நீங்கள் இப்போ டிஜிபி போட்ட லெட்டருக்கு பதில் அனுப்பலைன்னா கேஸ் போடுவாங்கன்னு. இப்போ இந்த வழக்கு இன்னும் ஒரு வாரத்தில் அவங்க இடி வழக்கு போட்டுருவாங்க. அதனால லீக் பண்ணி விட்டுருவோம். ஸோ கேஎன் நேருவுக்கு செக் வைக்கிறதுக்காக முதலமைச்சர் முதல் குடும்ப ஆசியோடு உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் தான் இதை லீக் பண்ணார். நாங்கள் 10 ரூபா பாலாஜின்னு ஒருத்தர் வந்தார். இவர் 10 ரூபாயை காட்டி இந்த அமைச்சரும் மாட்டியிருக்கிறார். சென்னையில் துப்புரவு பணியாளர் இருக்காங்கல்ல சார், அவங்களுக்கு 3 வேளையும் உணவு ஃப்ரீயாக அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்பரேஷன் 150 கோடி ஒதுக்கியிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு இது புரியல. அதாவது அவங்க வேலை பார்க்குறவங்க, சரி, அவங்க வேலை பார்த்து 25,000 ரூபா சம்பளம்னு வச்சுக்கோங்க. வேலை பார்த்து அவங்க குடும்பத்தையே காப்பாற்ற போகிறாங்க. இப்போ அவங்களுக்கு எதுங்க நீங்கள் சாப்பாடு போடணும்? இன்னொன்று, தமிழக அரசு இத்தனை நாள் அவங்களுக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ இவங்களையெல்லாம் வச்சா பர்மனன்ட் பண்ணணும், இவங்களுக்கு இஎஸ்ஐ பிஎஃப் பென்ஷன் எல்லாம் வருது. இதை தவிர்ப்பதற்கு சிறந்த வழி தனியார் மயமாக்கல் அப்படின்னு டிசைட் பண்ணி டெண்டர் விட்டு தனியார் மயமாக்கி ஒரு ஆந்திரா கார்டு ரெட்டி கம்பெனி எடுத்துருச்சு. அது ரெட்டி கம்பெனிங்கிறது நமக்கு வேண்டாம். அந்த கம்பெனி பல ஆண்டுகளாக இதை செய்கிறது. ஸோ இப்போ அந்த கம்பெனிக்கு இது அவங்க கொடுக்குற சம்பளம் எதுக்கு? இவங்க குடும்பத்தையே போஷிக்கிற அளவுக்கு. இவங்க சாப்பிட்றது இல்லாமல் பையன் குழந்தைங்கள இப்போ சாப்பாடு போட்டு படிக்க வச்சு எல்லாமே செய்கிற அளவுக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்கணும். இப்போ இத்தனை நாள் அவங்களுக்கு பிஎஃப் இஎஸ்ஐ இல்லாமல் டெம்பரரி ஒர்க்கராக வச்சது. இப்போ இந்த கம்பெனியுடைய டெண்டர் ரூல்ஸ்லேயே அதெல்லாம் பிடிச்சா அவங்களுக்கு சம்பளம் குறையுது. அதனால தான் இந்த போராட்டம் வந்தது. எங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே 27,000 வாங்கினா இப்போ இந்த கம்பெனி 19, 22 ஏதோ சொல்கிறாங்க சீனியாரிட்டி படி. இப்போ எங்களுக்கு 5,000லேருந்து 7,000 ரூபா குறையுதுன்னு தான் இந்த போராட்டம் ஆரம்பிச்சிது. இப்போ அதுக்கு பதிலாக ஒன்று சம்பளத்தை வசத்தணும், இல்லை வேறு ஏதாவது பண்ணணும். அதை விட்டுட்டு மக்கள் வரி பணத்தில் ஏற்கனவே இப்போ இந்த ஒரு பேச்சுக்கு 500 கோடி ரூபாய் துப்புரவு தொழிலாளர் சம்பளத்துக்கு ஆகுதுன்னா அந்த 500 கோடி நீங்கள் அந்த கம்பெனிக்கு கொடுத்துட்டீங்க. இப்போ திருப்பி நம்ம வரி பணத்தில் எடுத்து எதுக்கு 180 கோடி கொடுக்கணும்? ஒன்று அந்த கம்பெனி கொடுக்கணும்னு சொல்லணும். இல்லை, இது என்ன கணக்கு? இன்னொன்று சார், அவங்க பிச்சைக்காரங்க இல்லை, அவங்க தொழிலாளர்கள், உழைப்பாளிகள். அவங்க செய்கிற வேலையை நானும் நீங்களும் செய்ய முடியாது. அவ்வளவு கடினமாக அவங்களுக்கு சரியான எக்யூப்மெண்ட்டை கொடுத்து க்ளீன் பண்ணணும். ஏன்னா மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்கில் அதிகமான டெத்து இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்குங்கிறது ஒரு இது சொல்லுது. ஸோ அதை சரி பண்ணாமல் இந்த சாப்பாடு போன்ற இது என்னன்னு எனக்கு புரியல. சார், ஒரு நாள் ஒருத்தருக்கு போடலாம். ஆனால் அதாவது ஒரு சீன பழமொழி சொல்லுவாங்க, ஒருவருக்கு ஒரு வேளை மீன் சாப்பிட கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தால் வாழ்நாள் முழுக்க அவங்க சாப்பிடுவாங்க. இப்போ அவங்க ஏற்கனவே ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க, அதில் சம்பளம் குறைகிறது அப்படின்னு போராடினா நீங்கள் தனியார் கான்ட்ராக்டுக்காரரை காப்பாற்றிக்கிட்டு நம்ம இப்போ வரி பணத்தை எடுத்து செலவு பண்ணுறாங்க. இது மிகுந்த தவறானது. இது இப்போ இந்த வருஷம் 180 கோடினா அடுத்த வருஷம் இன்னும் ஜாஸ்தியாகும். இது முடிவில்லாமல் போகும். ஒன்று அந்த கம்பெனி கொடுக்கணும், இல்லைன்னா சம்பளத்தை அதை விட்டுட்டு அந்த உணவு கொடுக்கறது பதிலாக சேர்த்து சம்பளமாகவே கொடுத்துட்டு போயிடலாம்ல. இல்லை, அது ஒன்று. ரெண்டாவது, இவர்களுடைய திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் இவர்களெல்லாம் அரசு பணியில் ஏற்கனவே போன ஆட்சியில் தனியார் மயமாக்க பெரும்பாலான இதெல்லாம் சென்னையில் இருக்கிற இதில் பெரும்பாலான பகுதிக்கு பண்ணிட்டாங்க. ஏதோ 3க்கு தான் பண்ணல, அதுக்கு இப்போ பண்ணுறேன்றாங்க. அது தவறு. நாங்கள் அந்த 13ஐயும் அரசே பண்ணோம், அரசு ஊழியர் ஆக்குவோம்னு நீங்கள் சொல்லிட்டு இப்போ மாற்றி பண்ணுறீங்க. சார், இது எல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நிச்சயமாக அது வரும். அரசு பணத்தில் நீங்கள் எதுக்கு எடுத்து கொடுக்குறீங்க? ஏன்னா தனியார் கம்பெனிக்கு நீங்கள் கொடுத்தாச்சு. அதுவும் என்ன பார்த்தீங்கன்னா கக்கூஸ் அந்த க்ளீன் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம இன்றைக்கி நீங்கள் கோயம்பேடோ இந்த பஸ் ஸ்டாண்டுக்கெல்லாம், கோயம்பேடு ஓரளவு சுத்தமாக இருந்தது, நான் இப்போ சமீபத்தில் போகல. ஆனால் மற்ற எந்த பஸ் ஸ்டாண்ட்லேயும் போனால் நம்மளால் போகக்கூட முடியாதாக இருக்கும். இதை தாண்டி வட சென்னையெல்லாம் போனால் பல பேருக்கு வீட்டில் டாய்லெட் இல்லாமல் பொது கழிப்பிடம் இருக்கும். அந்த கழிப்பிடங்கள் எப்படி இருக்குங்கிறது கொடுமை. இதுக்கு எவ்வளோட அவங்க க்ளீன் பண்ணுறதுக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னால், ஏற்கனவே அரசு பட்ஜெட் 3 ரூபா 50 பைசா ஒரு மாசத்துக்கு. ஆனால் இப்ப தனியார் கொடுக்கறப்ப அவங்க ஃபிக்ஸ் பண்ண ரேட்டு 350 ரூபா. இதை எடுத்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா போட்டுட்டு சரி அதுக்காக 3 ரூபா 50 பைசாவும் ரொம்ப கம்மியாக இருக்குது, இது இப்படி இருக்குது, எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு போனால் அவர் என்ன பண்ணார், இப்போ நம்ம கிண்டியில் நம்ம வர இந்த மெயின் ரோடு இது ரோடாக இருக்கட்டும், அல்ல மால்கள், பெரிய பெரிய பில்டிங், ஒரு பில்டிங்கில் ஒரு ஃப்ளோரில் 4-5 டாய்லெட் இருக்கும். ஸோ 10 மாடி 8 மாடி இருந்தால் அதே மாதிரி மாலில் எத்தனையோ இருக்கும். அவங்கக்கிட்ட கேட்டால் சராசரியாக எத்தனை, ஒரு டாய்லெட்னா ஒரு கம்மோடு தான், ஒரு கம்மோடுக்கு நாங்கள் 100 ரூபா செலவு, தனியார் செலவு பண்ணுறது 100 ரூபா.
ஆனால் 3000 ரூபா செலவு பண்ணுற தமிழ்நாடு அரசு 350 ரூபாய் ஆக்கியிருக்கு. ஆனால் இன்றைக்கும் பெரும்பாலானவை மோசமாகத்தான் இருக்கிறது. ஸோ இங்கே இந்த துப்புரவுத்துறை தொழிலாளர் நலத்தை தாண்டி மக்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. ஏற்கனவே தமிழக அரசுக்கு கடன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, 10 கோடியை தொட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ கார்பரேஷன் கடன் வாங்கி 2000 கோடிக்கு பாண்ட்ஸ் விட்டுட்ருக்காங்க. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் இந்த மாதிரி செலவுகளாக இருக்கிறது. எனவே இதை உடனடியாக செக் பண்ணி சரியான முறையில் எடுக்கணும். அப்படி நீங்கள் அவங்களுக்கு சம்பளத்தை வசதணும், இல்லை கான்ட்ராக்டர் கொடுக்கணும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, இந்த குப்பை வண்டியை வரும்போது குப்பை சரியாக போடலைன்னு சொல்லிட்டு இந்த கடைகளுக்கு வீடுகளுக்கு சிலலாம் ஃபைன் போடுறாங்கல்ல, இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது முறைப்படுத்தல் இல்லைங்கிறதான். இது வந்து அரசு சொல்கிறத விட அதிகாரிகளை தான். நம்மக்கிட்ட என்ன சொல்லுவாங்க, 3 கவரில் போட்டு தரணும், மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு. கடைசியில் பார்த்தா அவங்க திருப்பி அதை ஒன்று பண்ணிவிட்டு திருப்பி அங்கே போய் பிரிக்கிறாங்க. ஸோ இது நம்ம தான் இதெல்லாம் வந்து அதிகாரிகள் தப்பு. சரி, இப்போ ஒன்றுமே இல்லை, பஸ்ஸே எடுத்துப்போமே. நான் பெருமளவில் பஸ்ஸை யூஸ் பண்ணுறவன். ஒரு வாரத்துக்கு 10 ஸ்டூடியோக்கு போகிறேன்னா 4 தடவை ஆட்டோ எடுப்பேன், மிச்சம் 6 தடவை பஸ்ஸில் தான் போவேன். ஸோ பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் நான் என்ன பண்ணுவேன், 1000 ரூபா நிறைய போச்சுன்னா 1000 ரூபா பாஸ் எடுத்துப்பேன். இன்றைக்கி 1000 ரூபா பாஸ் இருக்கிறது. ஆனால் ஒரு நாளைக்கு மாத்திரம் போனால் 50 ரூபா பாஸ்ன்னு இருந்தது. காலையில் முதல் பஸ்ஸில் போய் நீங்கள் 50 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்கன்னா அதை காட்டிட்டு அடுத்த பஸ்லெல்லாம் போகலாம், ஏசி பஸ்ஸை தவிர மீதி பஸ்ஸில். இங்கே 50 ரூபா இருந்த இதே காலத்தில் 2014 நான் பெங்களூரில் 72 ரூபான்னு வாங்கியிருக்கேன். இங்கே 50 கட்டுப்படி ஆகலைன்னா 80 ரூபா கூட ஆக்கலாம். ஏன்னா இங்கே என் வீட்டிலேருந்து இங்கே திருவான்மியூர்லேருந்து நான் பில்லருக்கு வரணும்னு சொன்னால் 30 ரூபா டிக்கெட் ஆகுது. ஸோ திரும்பி போனால் 60. நான் வேற ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா 20 ரூபா 80 ரூபாங்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்ப இன்னொரு நடுவில் கட் பண்ணி டைரக்ட் பஸ் கிடைக்கல, கிண்டிக்கு இறங்கி மாறினா ஜாஸ்தி ஆகும். இது 75 ரூபா 80 ரூபா ஆக்கிட்டு இந்த 1000 ரூபாயும் 1500 ரூபாயோ ஆக்கியிருக்கலாம். ஆனால் இதை ஏற்றலை. இதெல்லாம் அமைச்சர் தவறு கிடையாது, அதிகாரிகள். இன்றைக்கி டெப்போவில் 10 பஸ் இருந்தால் 3 பஸ்ஸு தான் வெளியில் ஓடுது, 7 பஸ்ஸு டிரைவர் கண்டக்டர் இல்லைன்னு நிறுத்தி வச்சுறாங்க. இதற்கு காரணம் அதிகாரிகள். பட் அதிகாரிகள் தவறு பண்ணால் அதை சரி பண்ணுற அளவுக்கு அறிவோடு அவர்களை வழிநடத்த வேண்டிய அளவுக்கு அமைச்சர்கள் இருக்கணும். அங்கே தான் பிரச்சனை. தொடர்ந்து பேசுவோம் சார். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி.